லக்னோவில் கோச்சிங் சென்டரில் தீ விபத்து ஏற்பட்டதில் 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், என்ன காரணம் சொல்லப்படுது? வேற ஏதேனும் மாணவர்கள் இருந்தாங்களா, இல்லை இந்த 2 மாணவர்கள் தானா? என்ன நிலவரம்? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தனியார் பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநில தலைநகர் லக்னோவில் இருக்கக்கூடிய பூர்ணியா என்னும் பகுதியில் தனியார் பயிற்சி மையம் அமைந்திருக்கிறது. இந்த பயிற்சி மையத்திற்கு கீழ்த்தளத்தில் ஒரு பர்னிச்சர் கடை அமைந்திருக்கிறது. அதன் மேல் தளத்தில் தான் இந்த கோச்சிங் சென்டர் அமைந்திருக்கிறது. முதலில் கீழ்த்தளத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பர்னிச்சர் கடையில் தான் தீ ஏற்பட்டதாகவும், அதன் பின்னர் அந்த தீ மேலே இருக்கக்கூடிய அந்த கோச்சிங் சென்டருக்கும் பரவியதாக கூறப்படுகிறது. தீ ஜுவாலை அந்த கோச்சிங் சென்டரில் கொழுந்து விட்டு எரிவதை காட்சிகள் மூலமாக காண முடிகிறது. இந்த தீயிலிருந்து தப்பிப்பதற்காக மாணவர்கள் சிலர் மேலே இருந்து கீழே குதித்து தங்களுடைய உயிரை தற்காத்துக் கொண்டனர். கீழே குதித்த மாணவர்களை அங்கிருந்த உள்ளூர் பொதுமக்கள் ஓடி சென்று அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த தீ விபத்தில் மாணவர்கள் சிலருக்கு கீழே குதித்தலும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல சில மாணவர்களுக்கு தீ காயமும் கூட ஏற்பட்டிருக்கிறது. முதலில் இதில் யாருக்கும் எந்த விதமான உயிர் சேதமும் இல்லை என கூறப்பட்டது. ஆனால் ஒரு சிலர் அந்த தீ விபத்துக்கு உள்ளே சிக்கிக் கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்து அந்த மீட்பு நடவடிக்கைகளை துவங்கிய பிறகுதான் அதிலிருந்து 2 பேருடைய சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது வரை 2 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தீ விபத்திற்கான காரணம் முதன்மையாக என்ன என்பது தெரியவில்லை. இருப்பினும் ஷார்ட் சர்க்யூட் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். நிலைமையை உத்தரப்பிரதேச துணை முதல்வர் பிரிஜேஷ் அவர்களும் உன்னிப்பாக கண்காணித்து அதிகாரிகளுக்கு தேவையான உத்தரவுகளை பிறப்பித்து வருவதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. உங்களோட தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.